எல்லாவற்றிற்கும் முடிவு நெருங்கிவிட்டது. எனவே இறைவனிடம் வேண்டுதல் செய்யுமாறு கட்டுப்பாட்டோடும் அறிவு தெளிவோடும் இருங்கள். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்ற இறை இயேசுவின் வார்த்தைகளை கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பில்லை மக்களே, இன்று நாம் வாழும் வாழ்க்கை என்பது ஒரு பயணம்தான். யாரும் இவ்வுலகில் நிரந்தரமாக தங்கிவிட முடியாது. வழிபோக்கர் போல சில காலம் தங்கி பின் விண்ணக வாழ்வை நோக்கி பயணிப்பதுதான் நம் வாழ்வின் நோக்கம். விண்ணக வாழ்விற்கான ஒரு முன்னோட்டம்தான் இவ்வுலக வாழ்க்கை. இன்றைய வாசகங்களும் நமக்கு இறுதி நாளில் நிகழவிருக்கும் அடையாளங்கள் பற்றி எடுத்து கூறுகின்றன. முதல் வாசகத்தில் நாம் இவ்வுலகில் வாழும் வாழ்க்கைக்கேற்பவே நமது விண்ணக வாழ்வும் அமையும் என்று இறைவாக்கினர் தானியேல் எடுத்து கூறுகிறார். ஒருவேளை நாம் பாவம் செய்தாலும் நம் பாவங்களுக்கான கழுவாய் நம் இயேசுவின் கல்வாரி பலியே என்பதை இரண்டாம் வாசகத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது. இதுவரை தன் துன்பங்களோடு மட்டுமே நினைக்கப்பட்டிருந்த மானிட மகன் என்ற பெயர் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வெற்றியுடனும் மாட்சியுடனும் இணைக்கப்பட்டிருக்கிறது. மானிட மகன் தன் வல்லமையை வெளிப்படுத்தும் இந்நிகழ்வு இயேசுவின் இறுதி உரையாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய சவாலான நாள்களில் நம் உள்ளம் சோர்ந்து போகாமல் இருக்க இறுதி நாள்களை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். இயேசுவின் மதிப்பீடுகளான அன்பு, அமைதி, உண்மை, சகோதரத்துவம், நீதி போன்றவற்றை கடைபிடித்து வாழ்பவர்களுக்கு இறுதி காலம் பற்றிய பயம் இருக்காது. இயேசு காட்டும் வழியை வாழும் காலத்தை பொறுப்புடன் பயன்படுத்தும் வரம் வேண்டி இத்திருப்பதில் வேண்டுவோம். Hallelujah.
தந்தை மகன் தூயாரின் பெயராமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய பள்ளியில் யாரும் நினையாத ஆன்மாக்கள் நிலை பார்த்திகாவும், கிளமன் ரீமுகேட், ஜோஸ்பின் ரீமுகேட், ஜான் பியர் ரீமுகேட் ஆன்மனை பார்த்திகாவும், ஃபாதர் பிலிப் த்ரேமோ, ஃபாதர் ஜோசப், ஃபாதர் இ தாமஸ் மற்றும் இப்பங்கில் உழைத்து மறைத்த அனைத்து குருவின் ஆன்மனை பார்த்திகாவும், இன்னும் தனது நாமங்களால் சிறப்பிக்கும் அருள் சகோதரி எலிசபெத் அவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் அவர்களின் கருத்தில் நிறைவேறவும் பணி சிறக்கவும், அகஸ்டின் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவு ஆற்றலையும் இறைவன் தர வேண்டும் என்றும், சபீர் மாணிக்கசாமி என்கிற வீரப்பன், சபீர் கட்டழகி என்கிற விரோலின் ஆன்மனை பார்த்திக்காவும், கர்ணோ ஷாரு ஆன்மனை பார்த்திக்காவும், கர்ணோ சிவாந்தன் என்கிற வீரமணி 101வது பிறந்தநாள் ஆன்மனை பார்த்திக்காவும் 101வது பிறந்தநாள் நினைவாகவும் இத்திருப்பலை ஒப்புவிச்சு வைக்கப்படுகின்றது. மேலும் புனித அசிசி இல்லத்தில் உழைத்து மறித்த அருள் சகோதரி தாமஸ் மேரி, அருள் சகோதரி எவஸ்தாக்கியா, அருள் சகோதரி அமிதம்மாள், அருள் சகோதரி அமலி, அருள் சகோதரி குணவந்தோர், அருள் சகோதரி கிறிஸ்டோபின் மேரி, திருமதி தவமேரி, திருமதி பேபி, பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், அருள் தந்தையே செபாஸ்டின், அருள் தந்தை இ தாமஸ், அருள் தந்தை ஜான் பிரிட்டோ என்னுடைய ஆன்மனை பாட்டிக்காவும் இத்திருப்பலில் பூஜிக்கப்படுகின்றது. நினைவு கூறப்பட்ட ஆன்மாக்களுக்கு நித்திய இலை பாற்றியும் இக்குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மன்றாடுந்த வேளையில் இத்திருப்பலியானது பங்கு மக்களாகி உங்கள் ஒவ்வொருடைய நலனுக்காகவும் கருத்துக்காகவும் பூஜிக்கப்படுகின்றது. இறைவன் நம் குடும்பங்கள், நம் பிள்ளைகள், நாம் எடுக்கும் அனைத்து நல்ல முயற்சிகளையும் ஆசீர்வதித்து நம் எல்லோரையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்திட வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த பலியில் பங்கேற்போம். ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கம் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்திட வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றம் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உன் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. என் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுதோ. இறைவனின் திரு செம்மறியே தந்தையினின்று என்றென்றும் முடித்த இறைவன் மகனே நீ உலகில் பாவம் போக்குபவர் நீரம் மீது இறங்குமே உலகில் பாவம் போக்குபவர் தந்தையின் பக்கம் நீரம் ஆண்டவரே எங்கள் நிறைவாம் உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்போதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகி உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதாம் முடிவில்லா முழுமையான மகிமை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு யாரின் ஒன்றிற்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. நிறைய ஆச்சரியங்களாலும் வியப்பூட்டும் நிகழ்வுகளாலும்
குறியீடுகளாலும் நிறைந்திருக்கும் தானியேல் நூலிலிருந்து இன்றைய முதல் வாசகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழும் காலமே நம் இறுதி நாளை தீர்மானிக்கும் என்ற தானியேலின் இறை வார்த்தைகளுக்கு செவி மடுப்போம். முதல் வாசகம். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1-3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தார் தலைமைக்காரரான மிக்கேல் எழுதுவார். மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை விரும்புகிறாத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யாரார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவரும் பலர் விழித்தெழுவர். அவரும் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா எழிலுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரணியை போலவும் பலரை நல்வழிக்கு பிறந்தவர் விண்வெண்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளின் வலப்பக்கம் அமர்ந்துள்ள
இயேசுவின் மாட்சி குறித்து அவரே நம் பாவங்களை போக்கும் வழி என்பதையும் எடுத்துக் கூறுகிறது. இவ்வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். ஒரே வழியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எதிரேக்கு எழுதப்பட்ட திருமோத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைசிறு வசனங்கள் 11 14 மற்றும் 18. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறைவழியை புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே வழியை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களில் ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே வழியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் தலைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராகியவர்களை ஒரே வழியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்தபின் பாவத்துக்கு பரிவாராக செலுத்தும் பலிக்கே இடமில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்குடைய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அந்நாளில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருந்துவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்து வண்ணமாயிருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்பொழுது மிகுந்த வல்லமையோடும் ஆட்சியோடும் மானிடமகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறுகோடி வரை 4 திசைகளில் இருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டிச் சேர்ப்பார். அத்திமரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக் கொள்ளுங்கள். அதன் இலைகள் தளிர்ந்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறு இவை நிகழ்வதை காணும் போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேலையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது. விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ
மகனுக்கு கூட தெரியாது. ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து மன்றாடுங்கள். எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து மன்றாடுங்கள். ஏன்? மானிட மகன் முன்னில் நிற்க வல்லவர் ஆவதற்காக. இறைவன் திருமுன் நிற்க நாம் தகுதி பெற வேண்டும் என்றால் எப்பொழுதும் விழிப்பாய் இருந்து மன்றாட இறைவன் இந்நாளில் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, விழிப்பாய் இருத்தல் என்றால் என்ன? விழிப்பாய் இருத்தல் என்பது கண்களை திறந்த நிலையில் இருக்கின்ற ஒரு காட்சி அல்ல, மாறாக நமது அன்றாட வாழ்வை பற்றிய உண்மை நிலையை உணர்ந்து செயல்படுகின்ற ஒரு நிலைப்பாடு. நமது அன்றாட வாழ்க்கையில் பலவற்றை முன்னிறுத்தி பல ஆயத்தங்களை மேற்கொள்கின்றோம். திருமண நிகழ்வு, காதணி விழா, புதுநன்மை போன்ற பல நிகழ்வுகளை நாம் முன்னிறுத்தி அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்கின்றோம். நல்ல ஆயத்தங்கள், நல்ல தயாரிப்புகள் அந்த நிகழ்வுகள் சிறப்பாக அமைவதை நாம் அறிகின்றோம். நம் அனுபவத்தின் வாயிலாக தயாரிப்புகள் சரியாக, ஆயத்தம் சரியாக இல்லாத ஒரு நிகழ்வு இறுதியில் ஒரு விதமான குழப்ப நிலையையும் கசப்பு உணர்வுகளையும் கொண்டு வந்து விடுகிறது. எனவே எந்த ஒரு செயல் என்றாலும், எந்த ஒரு தொழில் என்றாலும் அதற்குரிய தயாரிப்புகளை, ஆயத்த பணிகளை தொடர்ந்து செய்கின்ற போது மட்டுமே அது மிகுந்த வெற்றியை தருகிறது. ஒரு விளையாட்டு வீரன் ஒவ்வொரு நாளும் கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்கின்ற போது அவன் ஆடுகளத்தின் இறுதி ஆட்டத்தில் முதன்மையான நிலையை பெறுகின்றான். ஒருவர் முதன்மையான நிலையை பெற வேண்டும் என்றால் அவர் சிறந்த பயிற்சிகளையும் முறையான ஆயத்த பணிகளின் தயாரிப்புகளையும் மேற்கொள்கின்ற போது மட்டுமே அவன் வெற்றி பெற்றவனாக வருகிறான். ஆடுகளத்தில் பலர் இருந்தாலும் அவருடைய தயாரிப்பு, அதே போன்று ஒரு ராணுவ வீரர் கடுமையான பயிற்சிகளை, ராணுவ நுணுக்கங்களை, போர் உத்திகளை முறையாக கற்று ஒவ்வொரு நாளும் ஆயத்த பணிகளை மேற்கொள்கின்ற போது மட்டுமே எதிரியை எளிதில் வெற்றி கொள்ள முடியும். எதிரியை எளிதில் வெற்றி கொள்ள முடியும். படிக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒவ்வொரு நாளும் தமக்குரிய அந்த பாடங்களை, அதற்குரிய ஆயத்த பணிகளை செய்கின்ற போது மட்டுமே இறுதி தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று முதல்நிலை அடைய முடியும். ஒரு இசைக்கலைஞன் ஒவ்வொரு நாளும் சிறப்பான பயிற்சிகளை மேற்கொண்டு தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து சரியானவற்றை மேற்கொள்ள மட்டும்தான் நல்ல இசையை, சிறந்த நிலையை பெற முடியும். இவ்வாறு ஒவ்வொருவரும் அவரவருக்குரிய நிலையில் ஆயத்த பணிகளை, தயாரிப்புகளை மேற்கொள்கின்ற பொழுது மட்டுமே ஒருவருடைய வாழ்வில் மேன்மையான, சிறந்த, உன்னதமான ஒரு நிலையை நாம் பெற முடியும். நமது அன்றாட வாழ்க்கையில் இவை இடம்பெறுகின்றனவா என்று கேட்பதற்கு முன்பாக ஆன்மீக வாழ்வுக்குள் வருகின்ற பொழுது இத்தகைய தயாரிப்புகள் இருக்கின்றனவா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நமது ஆன்மீக வாழ்வில் இத்தகைய தயாரிப்புகள், ஆயத்த நிலை, இறைவனை சந்திப்பதற்கு, இறைவனுடைய ஆசிரியை பெறுவதற்கு, இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை வாழ்வாக்குவதற்கு அதற்குரிய தயாரிப்புகளை, அதற்குரிய நிலையில் ஆயத்தங்களை மேற்கொண்டு
இறைவனை எதிர்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நிலையில் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றோமா என்ற கேள்வி முன்வைக்கின்ற போது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இந்த நிலை செயல்படாமல் போகிறது. என்ன காரணம்? இந்த உலகத்தில் அழகினுடைய செயல்பாடு இருக்கிறது என்பது நம்ம நம்பிக்கை. இந்த அழகினுடைய செயல்பாடுகள் ஒரு யுக்தி தான் தள்ளி போடுதல் அல்லது அலட்சியப்படுத்துதல். நாளை என்ற ஒன்றை முன்னிறுத்தி அந்த செயலை செயல்படாமல் போக செய்வது அல்லது நீர்த்து போக செய்வது. வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். அமெரிக்க புரட்சியின் போது நியூ ஜெர்சி இருந்து ஒரு நிகழ்வு. அங்கு ராணுவ படையினுடைய ஒரு தலைவர், ஒரு பகுதியுடைய தலைவர் சீட்டு விளையாடி கொண்டிருக்கிறார், கார்ட்ஸ் விளையாடி கொண்டிருக்கிறார். அப்போது விரைவு செய்தி சுமந்து வந்த ஒருவர் ஓடி வந்து ஜார்ஜ் வாஷிங்டன் ஆற்றை கடந்து வந்து விட்டார் என்ற செய்தியில் அடங்கிய அந்த கடிதத்தை கொடுக்கிறார். அந்த கடிதத்தினுடைய அவசியத்தை உணராத அந்த ஒரு படையினுடைய தலைவர் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். அதை பிரித்து பார்க்கவில்லை, அதன் சுமந்திருக்கிற செய்தி என்ன என்பதை அறியவில்லை. விளைவு மிக கனப்பொழுதில் பெரும் படை சூழ்ந்து கொள்ளுகிற நிலை. அவருடைய தாமதம், அவருடைய அலட்சிய போக்கு, அவருடைய தள்ளி போடுதல், அவரும் அவரோடு இருந்தவர்களும் தங்களுடைய உயிரையும் மரியாதையும் இழக்கக்கூடிய நிலைக்கு உள்ளானார்கள். அதோடு மீதி உள்ளவர் அனைவருமே சிறைபிடிக்கப்பட்டார்கள். ஆக ஒரு செயல் தள்ளி போடுகின்ற பொழுது, அதை அலட்சிப்படுத்துகின்ற பொழுது, நாளை என்று அதை ஒதுக்கி வைக்கின்ற பொழுது அதனுடைய விளைவு மோசமானதாக, கசப்பான ஒன்றாக மாறிவிடுகிறது. இதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் கருத்தில் கொள்ள இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இறைவனுடைய வருகை மிக அண்மையில் உள்ளது. அதுக்கான ஆயத்த பணிகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற போது மட்டுமே நாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய இரண்டாம் வருகையின் மாட்சியில் பங்கு பெறக்கூடிய மேலான நிலையையும் பெற முடியும் என்பதுதான் இந்த இறைவாக்கம் சுட்டிக்காட்டுகிறது. நமது ஆன்மீக வாழ்வில் இப்படிப்பட்ட தளர்ச்சியில் எப்படி ஏற்படுகிறது? ஜெபமா இருக்கலாம், அழகை பயன்படுத்தி யுக்தியை பார்க்கலாம். அவன் அழகை தடை செய்ய மாட்டான். கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் தள்ளி அல்லது அப்புறமா ஜெபமா செய்து கொள்ளலாம், ஆலயம் செய்து பிறகு போகலாம், இன்னும் நேரம் இருக்கிறது என்று காலத்தை கடத்துவது. படிக்கின்ற மாணவன் கொஞ்சம் நேரம் இது, இன்னைக்கு லீவு தானே, தூங்குவோமே, பார்த்துக்கலாம், பிறகு தள்ளி போடுவது. சமைக்கிறவர்கள் பார்த்துக் கொள்ளாமே, நேரம் இது, சமைக்கலாம். ராணுவ பயிற்சிகள் பரவாயில்ல, இப்போது போர்க்காலங்கள் இல்லை, சற்று ஓய்வு எடுப்போமே. காவல்படையில் இருக்கிறவர்கள் பயிற்சி எடுக்கின்ற காலத்தில் பிறகு செய்து கொள்ளலாம் என்று இவ்வாறு தங்களுடைய பணிகளை அந்தந்த நேரத்தில் அதற்குரிய பயிற்சிகளை செய்யாமல் தள்ளி போடுவது. பிறகு போகலாம், கொஞ்சம் நேரம் இருக்கிறது, கால அவகாசம் இருக்கிறது என்ற நிலை. படிக்கின்ற மாணவர்கள் பிறகு பார்த்துக் கொள்ளலாம், இப்போதான காலாண்டு, பிறகு அரையாண்டு, அப்புறம் முழாண்டு வருது, எவ்வளவு நாள் இருக்குது, பார்த்துக் கொள்ளலாம் என்று பார்க்கின்ற பொழுது கடைசி காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. பள்ளிக்கு இருப்போம், அதற்கான ஆயத்தங்களை முறையாக செய்யாத போது அது முழுமையை நம்மால் அனுபவிக்க முடியாது. ஆக சாப்பான் பயன்படுத்தின மிகப்பெரிய உத்தி, அது ஜெபமா இருக்கலாம், தவமா இருக்கலாம், நோன்பா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், எந்த ஒரு நிலையாக இருப்பினும் தள்ளி போடுகின்ற ஒரு நிலையை அழகையான மிக கச்சிதமாக செயல்படுத்தி பார்க்கிறோம். இதனுடைய விளைவுதான் இன்று நம்முடைய வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை எதிர்நோக்குகின்ற கசப்பான உணர்வுகளை சந்திக்க நேரிடுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலையும் கருத்தாக அதற்குரிய ஆயத்தங்களை மேற்கொள்கின்றவர்கள் வரலாற்று பின்னணி பார்க்கின்ற பொழுது அவருடைய விடாமுயற்சி, விழிப்புடன் கூடிய நிலையில் ஆயத்தமாக இருக்கின்ற மனிதர்கள் தான் இன்று வெற்றியை பெற்ற மனிதர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு இந்த நாளில் எல்லோருக்கும் தருகின்ற ஒரு அழைப்பு தான், நீங்கள் எல்லோரும் விழிப்போடு கூடிய நிலையில் வாழ்க்கையில் பேரின்பத்தை அடைய வேண்டும்.
இறைவன் திருமுன் நிற்பதற்கு உரிய தகுதியை பெற வேண்டும் என்றால் நாம் விழிப்போடு கூடிய நிலையில் ஜெபித்து இருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, விழிப்போடு கூடிய நிலையில் இருந்த ஒருவருடைய நிலையை நாம் பார்க்க, அகஸ்நாதர் அவருடைய வாழ்வு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. மிகவும் சரியற்றதாக இருந்த பொழுது அவர் விவிலியத்தை வாசிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. பவுலுடைய ரோமியருக்கு எழுதிய கடிதம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கின்ற சூழ்நிலை. அந்த பகுதியில் இரவு முடிய போகிறது, பகலுக்குரிய அணிகலன்களை அணிந்து கொள் என்ற அந்த இறைவார்த்தையை கேட்ட அவர் அதிலிருந்து தன்னுடைய பாவ செயல்களை விட்டு விடுகிறார். அப்படி விட்ட அவர் விழிப்பு நிலை பெற்ற அவர் தம்மையே மீண்டும் ஆயத்தப்படுத்துகிறார், தயாரிக்கின்றார். அப்படி தன்னை விழிப்பறிவோடு கூடிய நிலையில் ஆயத்தப்படுத்திக் கொண்ட அவர்தான் இந்த திருச்சபையினுடைய மிகப்பெரிய புனிதராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம் எல்லோரும் பல நிலைகளில் அழகினுடைய செயல்பாடுகளுக்கு உட்பட்டவர்களாக நம்மை நம் கடமைகளை செய்ய முடியாமல் இருக்கலாம். இதுவே தகுந்த காலம், இதுவே ஏற்புடைய காலம். இறைவன் நமக்கு தருகின்ற ஒரு அழைப்பு, இறைவன் திருமுழுக்கு இருக்கின்றது. எனவே நாம் இருக்கின்ற அந்த தளத்திற்குரிய பணிகளை, கடமைகளை கருத்தூன்றி செயல்படுத்தி அதற்கான ஆயத்த பணிகளை நாம் மேற்கொள்கின்ற பொழுது நமது வாழ்வு வெற்றி மிக்கதாக, மகிழ்ச்சி மிக்கதாக, நிறைவு மிக்கதாக இருக்கும். ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வரும் என்றால் மானிட மகனுக்கோ தெரியாது என்று, விண்ணக தூதருக்கும் தெரியாது என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் எப்பொழுது வருவோம் பார்த்துக் கொள்ளலாம் என்ற அலட்சிய போக்கு அல்ல, மாறாக நாம் எப்பொழுதும் ஆயுத்தமாக இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் அதற்குரிய பணிகளை, கடமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். டொமினிக் சாவியோ விளையாடி கொண்டிருக்கிறார் சிறுவனாக இருக்கின்ற பொழுது. இப்போது உனக்கு மரணம் வந்தால் என்ன செய்வாய்? விளையாடி கொண்டிருப்பேன். மரணம் வருவதற்காக நான் விளையாட்டு நிறுத்தப் போவதில்லை. அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனை சந்திக்க வேண்டும் என்றால் அந்த இறுதி நிமிடம் வரை அதற்குரிய பணிகளையும் கடமைகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்கின்ற ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளே, ஒவ்வொரு நாளும் மேன்மையான நாளே. ஆகவே இந்த நாளிலே நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புகளை, அதற்குரிய இலக்கை, மேன்மையை, நிறைவை பெற வேண்டும் என்றால் தகுந்த தயாரிப்புகளும் ஆயத்த பணிகளும் மேற்கொண்டு விழிப்போடு கூடிய நிலையில் ஜெபித்து வாழ வரம் வேண்டி இந்த பணியில் மன்றாடுவோம். இறைவனை சென்றென்று வாழ்க்கை பெறுவாராக. Amen.
சகோதர சகோதரிகளே, இறைவன் திருமுன் வல்லவராக இருப்பதற்கு எப்போதும் விழிப்புடன் கூடிய நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை சரியான ஆயத்த முறைகளை மேற்கொண்டு செயல்படுத்தி வாழ வரம் வேண்டி நம் மன்றாட்டுகளை ஆண்டவர்பால் எழுப்புவோம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகள். அனைத்தையும் பரிசாலம் இறைவா, என் திரு அவைக்காக நீர் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் நீ விரும்புவதை நிறைவேற்றுவது தங்கள் பணி என்பதை உணர்ந்து எவ்வித சூழ்நிலையும் மன உறுதியோடு பணியாற்ற அவர்களுக்கு தேவையான ஞானத்தை அளித்திட வேண்டும் என்று இறைவா உன்னை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே என் இறைவா, ஒரே திறமையினால் உமக்கு சொந்தமான நாங்கள் முழுமையான நம்பிக்கையால் இணைக்க பெற்று ஒரே குடும்பமாக உமது அழைப்புக்கேற்ப வாழவும் உண்மைக்காக சான்று பகிர்ந்து வாழவும் உமது ஆவியினால் அருளை தெரிய வேண்டும் என்று உன்னை மன்றாடுகிறோம். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழியாது என்று மொழிந்த என் இறைவா, உன் வார்த்தை தான் எங்கள் வாழ்விற்கு விளக்கு என்பதை உணர்ந்தவர்களால் இயேசுவின் மதிப்பீடுகளை பின்பற்றி முன்னேற வாழ்விற்கு எங்களை தயார்படுத்த உன் அருளை பொழிய வேண்டும் என்று உன்னை மன்றாடுகின்றோம். உண்மையின் இறைவா, எங்கள் தொழில் முயற்சிகளுக்கு ஆசி அளித்தருளும். எங்கள் உழைப்பிற்கேற்ப நல்ல பலன்களையும் எங்களுக்கு தேவையான வளங்களையும் தந்தைய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். நல்ல பிதாவே, நம்பிக்கை நிறைந்த நிலையில் உன் பள்ளிப்பிடம் சூழ்ந்து வந்துள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை, அதற்குரிய முறையான தயாரிப்புகளையும் ஆயத்தங்களை மேற்கொண்டு விழிப்போடு கூடிய நிலையில் ஜெபித்து உன் திருமணம் நிற்கும் தகுதி பெற எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதை நான் மாண்புக்குரிய திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரன்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உதவிகளை மேலே எழுப்புங்கள். நம்பி இறைவனாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஏனெனில் பாவவழியால் வெகு துணவில் அகன்றிருந்த பிள்ளைகளை திருமகனின் ரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருகுணமானி. இவ்வாறு மக்கள் ஒவ்வொரு கடவுள் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழ திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை மகிழ்ந்தேன் முடிவின்றே பாடுவதாவது. நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொருந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்றனர். எனவே இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பும் என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் விற்பனைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் எண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திரு நிலையாக அனைவரோடும் முத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்ப்பையும் எதிர்நோக்கில் கொள்ளும் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து முத்திருமுக ஒளியினும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுள் கன்னித்தாயான புனித மரியா, புனித சூசியர், புனித திருத்தூதர்கள், எங்களுடன் பாதுகாப்பு புனித பிரான்சிஸ் அசிசியார் மற்றும் இவ்வுலகில் உலகுடன் அவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் வரமல்ல உம்மை நன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் நமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் புரிந்து பாடுவோம். மண்ணுலகிலும் நிறைவேறுது எங்கள் உணவை நின்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரொரு கணக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக்கு. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். காத்து வாழ்வளிப்பதாக.
யூப்ளி இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரமான இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரது சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுப்போனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவரையும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆதரத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்று போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென்.